Okay, so the next chapter is extra widening. இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான். இதுலேருந்துமே கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக ஒரு 2 கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வைடனிங், சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வைடனிங்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இப்படி ஆக்சுவலாக ரோட்டில் போயிட்டே இருக்கோம். இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த வளைவு வருது இல்லை, கரு வருது இல்லை, இந்த கருவை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ விட்டு வச்சுருக்கோமோ அதே விட்டு கருவில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ வித் ஆஃப் தி ரோடை கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம், சரிங்களா? அது வெளிப்பக்கமாகவோ 2 பக்கமாகவோ அப்படி இல்லை இன்சைடாகவோ இப்படிலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோடை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைடனிங் பண்ணுவாங்க. வைடனிங்னா வித்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துவோம். காரணம் என்னென்னா நமக்கு வந்து இங்கே உள்ள வெஹிக்கிள் தெரியுதாண்ணா இங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இட் வில் ட்ரை டு மூவ் அவே பை தி சென்ட்ரிஃபுகல் எஃபெக்ட். சரியா? அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா சொல்கிறாங்க ஆஃப் ட்ராக்கிங். அது என்ன ஆஃப் ட்ராக்கிங்? ஒன்றுமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பைக் வச்சுக்கிறேன். இது பைக்கோடைய ஃப்ரண்ட் வீலு, இது பேக் வீல். சரியா? இதான் பைக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வீலு, பேக் வீலு. இப்போது இந்த இருக்குல்ல ஃப்ரண்ட் வீலு இதே ட்ராக்கில் போகும், இதே லைனில் போகும். ஒரு லைனில் போகுதுன்னு வைங்களேன். வளைவில் போகும்போது ஃப்ரண்ட் வீலு இந்த லைனில் போகுதுன்னா பேக் வீலு எக்ஸாக்டாக இதே லைனில் போகும்போனா போகாது. கொஞ்சம் பேக் வீல் என்ன ஆயிருன்னா அந்த லைனை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், அதாவது ஃப்ரண்ட் வீல் போகக்கூடிய லைனை விட்டு பேக் வீல் கொஞ்சம் என்னென்னா ஷிஃப்ட் ஆயிடும். அதாவது ஃப்ரண்ட் வீல் போகக்கூடிய லைனில் இருந்து அந்த ட்ராக்கில் இருந்து ஃப்ரண்ட் வீல் போகக்கூடிய ட்ராக் ஆஃப் லைனில் இருந்து பேக் வீல் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிரும். இதான் என்னென்னா ஆஃப் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், த பேக் வீல் கேனாட் ஃபாலோ த ஃப்ரண்ட் வீல் இன் கர்வ்ஸ். கர்வில் பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் கர்வ்ஸில் பேக் வீல் ஃப்ரண்ட் வீலை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாது. சேம் லைனில் கொஞ்சம் ஆஃப் ஆயிரும், அவுட் ஆஃப் தி ட்ராக் போயிடும். அதான் ஆஃப் ட்ராக்கிங் சொல்கிறாங்க. ஸோ அதை நியூமரிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா L² டிவைடட் பை 2R. L² டிவைடட் பை 2R. எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் வீல் ஃபேஸ். அதாவது இந்த டயருடைய ஓவரால் லென்த். இதுதான் லென்த் ஆஃப் வீல் ஃபேஸ் 6.1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? 3rd சாப்டரில் பேசிக் எலமெண்ட்ஸில் இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? வித் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். என்னது 2.44. அப்புறம் லென்த் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படி இல்லை லென்த் ஆஃப் வீல் ஃபேஸ் அப்படிங்கிறது 6.1 மீட்டர்னு படிச்சிருப்போம். சரியா? டிவைடட் பை 2R. அப்போ ஆறுங்கிறது ரேடியஸ். சரியா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா வைடனிங்னா அதான் அந்த கருவில் வந்து நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைனோட வித்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக போடும். சரிங்களா? உதாரணத்துக்கு இதுதான் எக்ஸாக்ட் வித்து இன் என்னது ஸ்ட்ரெயிட் லைன். பட் இங்கே என்ன அப்படின்னா WEன்னு ஒரு டேம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதான் எக்ஸ்ட்ரா வைடனிங். இது W. அப்போ இதுவும் சேம் W. இது எக்ஸ்ட்ரா வைடனிங். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வித், எக்ஸ்ட்ரா வைடனிங், எக்ஸ்ட்ரா பிரெத் ஆஃப் தி ரோடு எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக 2 டெர்மினாலஜியை பேஸ் பண்ணுது. ஒன்று என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் வைடனிங், இன்னொன்று என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் வைடனிங். அது என்ன மெக்கானிக்கல் வைடனிங்? மெக்கானிக்கல் வைடனிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி மெக்கானிக்கல் ஃபினாமினான். நம்மளுடைய பைக்குங்கிறது மெக்கானிக்கல் ஃபினாமினான், மெக்கானிக்கல் எஃபெக்ட். சரிங்களா? பேக் வீல் வந்து ஃப்ரண்ட் வீலை ஃபாலோ பண்ணாமல் ஆஃப் ட்ராக் ஆகுது. அப்போ அந்த ஆஃப் ட்ராக் எஃபெக்ட்டுங்கிறது மெக்கானிக்கல் கேஸை பேஸ் பண்ணுது. சைக்காலஜிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கர்வ். அப்போ கர்வுங்கும்போது நம்மளுக்கே என்னென்னா இது கர்வு, இது வளைவு. அப்போ நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் வளைஞ்சு போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போன அந்த ரூட்டில் இருந்து இங்கே போகிறோம் அப்படின்னா இப்படி ஒட்டி போக மாட்டோம், கொஞ்சம் மேலே ஏறி போவோம். சரியா? அப்போ சைக்காலஜிக்கலாகவே இங்கே வளைவு வருது. அப்போ வளைவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் போகிற மாதிரி வளைவில் போக முடியாது. வளைவில் கொஞ்சம் பார்த்து கவனித்து போகணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ இதுக்காக என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கலாக ஒரு மனுஷன் கொஞ்சம் தள்ளி போயிட்டான், கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துட்டான் அப்படின்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா ரோடை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சரி, அந்த ரோடோடைய எட்ஜுக்கு வந்துடுவான். அதனால தான் ரோடை கொஞ்சம் அகலப்படுத்தி விடுவாங்க. தட் இஸ் எக்ஸ்ட்ரா வைடனிங். சரி, அப்போது மெக்கானிக்கல் வைடனிங்கு, சைக்காலஜிக்கல் வைடனிங். சரிங்களா? WMWPS ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ NL² பை 2R. இங்கே V டிவைடட் பை 9.5 இன்ட்டு √R. சரிங்களா? இங்கே Vங்கிறது ரொம்ப முக்கியம். கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதனால தான் சொன்னேன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்னென்ன ஃபார்முலா படிக்கிறோமோ எந்த ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு மீட்டர் பெர் செகண்ட், எந்த ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு KMBH கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ சைக்காலஜிக்கல், அப்புறம் வந்து
நம்மளோட மெக்கானிக்கல் இந்த இதில் படிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வைண்டிங் படிக்கக்கூடிய விங்கிறது இன் கேஎம்பிஹெச். சரியா? ஸோ எல்லுங்கிறது 6.1 மீட்டர், அதை அப்படியே இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ மெக்கானிக்கல் வைண்டிங் வந்து ஆஃப் ட்ராக்கிங் L²/2R இன்ட்டு என் ஏன் போட்டிருக்கோன்னா எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் லேன். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லேனோ அந்த நம்பர் ஆஃப் லேனை பொறுத்து என்ன அப்படின்னா அந்த வைடனிங் என்ன பண்ணிக்கணும் கொடுத்துக்கணும். சரியா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, வென் த ரேடியஸ் ஆஃப் த கர்வ் இஸ் கிரேட்டர் தென் 300 மீட்டர், நம்மளுடைய கர்வ் ரேடியஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட்லேருந்து கர்வ் ஆகுதா இல்லையா, இந்த கர்வோடைய ரேடியஸ், இந்த ரேடியஸ் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 300 மீட்டர் போயிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் இஸ் நோ நீட் டு ப்ரொவைட். புரியுதா? அப்போ ஏன்னா கர்வ் வந்து 300 மீட்டரோட அதிகமாக போயிட்டுனா அந்த கர்வ் வந்து லாங் கர்வ். அப்போ லாங் கர்வுங்கும்போது வெஹிக்கிள் ஸ்மூத்தாக என்ன ஆயிரும் அப்படின்னா போயிடும். ஸ்மூத்தாக என்னன்னா நான் டேர்ன் ஆயிடலாம். எப்போ வந்து ஷார்ட் கவர் ரேடியஸ் கம்மியாக வருதோ அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போது இதில் எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 2 கேஸ். என்ன 2 கேஸு? வென் த ரேடியஸ் இஸ் லெஸ் than or equal to 50 மீட்டர், ரேடியஸ் கிரேட்டர் தென் 50 மீட்டர். அப்போ ரேடியஸ் லெஸ் than or equal to 50 மீட்டராக இருந்தால் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா வைடனிங் இந்த WEங்கிறது இ சஃபிக்ஸு. சரிங்களா? W சஃபிக்ஸ் இ. அப்போ எக்ஸ்ட்ரா வைடனிங்கிறது இன்னர் சைடு ப்ரொவைட் பண்ணணும். இன்னர் சைடுனா என்ன, இப்படி திரும்புகிறோன்னு வைங்களேன், இதுதான் இன்னர் சைடு. அப்போ இங்கே ரோடை கொஞ்சம் அகலப்படுத்தணும். சரியா? இங்கே அகலப்படுத்தணும். சரியா? அதே இது நல்லா கொஞ்சங்க ரோடு இப்படி திரும்புது அப்படின்னா, இங்கே வாக்க இப்படி திரும்புது அப்படின்னா இதுதான் இன்னர் சைடு. இன்னர் சைடில் அதிகப்படுத்தணும். எப்போ ரேடியஸ் லெஸ் than or equal to 50 மீட்டர் அப்படின்னா. ஒருவேளை ரேடியஸ் கிரேட்டர் தென் 50 மீட்டர் அப்படின்னா இதான் ரோடுன்னு வைங்களேன், இங்கே இன்னர் சைடும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும், அவுட்டர் சைடும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். அப்போ 2 சைடும் ஈக்குவலி இன்னர் அண்ட் அவுட் சைடு எக்ஸ்ட்ரா வைடனிங் ப்ரொவைட். சரியா? ஸோ இப்போ லெஸ் than or equal to 50னா இன்னர் சைடு ப்ரொவைட் பண்ணணும், கிரேட்டர் தென் 50 அப்படின்னா 2 சைடு இன்னர் அண்ட் அவுட் சைடு ப்ரொவைட் பண்ணணும். இது ஒரு கேஸு. ரேடியஸ் கிரேட்டர் தென் 300 போயிட்டுனா எக்ஸ்ட்ரா வைடனிங் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேஸ். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெக்னிக்கலாக நம்ம தெரிய வேண்டியது, அலாங் தி டிரான்சிஷன் கர்வ். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அலாங் தி டிரான்சிஷன் கர்வ் வைடனிங் இன்க்ரீசஸ். ஆக்சுவலாக இதான் எனக்கு ரோடு நல்லா கொஞ்சிங்க. நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரோம், டிரான்சிஷன் கர்வ்னால் என்னென்னு புரியணும். இதான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் கர்வ்னு வச்சுங்களேன். சரியா? ஹரிசாண்டல் கர்வ் இங்கேருந்து மைல்யூட்டாக ஒரு சின்னதாக கனெக்ட் பண்ணக்கூடியதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து டிரான்சிஷன் கர்வ்னு சொல்கிறோம். இந்த டிரான்சிஷன் கர்வ் அலாங் டிரான்சிஷன் கர்வ்னா வைடனிங் இங்கேருந்தே என்ன ஆகுனா வைடனிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி 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 இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே அப்படி இந்த மாதிரி இங்கேயும் அப்படி இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இங்கேருந்தே என்னென்னா அந்த வித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதான் சொல்கிறேன் அலாங் டிரான்சிஷன் கர்வ் என்னது வைடனிங் இன்க்ரீசஸ். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வைடனிங் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் தான். 1.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ரோடு வித்து என்ன வித்தோ இதுதான் W. இந்த வித்து இங்கே நான் கொடுக்குறேன்ல 2 பக்கம் பிரித்து கொடுக்குறேன், இல்லை இன்னர் சைடு மட்டும் கொடுக்குறேன்னு வைங்களேன், இது மொத்தமாக சேர்த்து இங்கேயும் இங்கேயும் இப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து மொத்தமாகவே 1.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா வைடனிங் கொடுத்தா போதும். இதான் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா வைடனிங். சரிங்களா? அதேமாதிரி சர்க்குலர் கர்வை பொறுத்த வரைக்கும் வைடனிங் கான்ஸ்டன்ட். சர்க்குலர் கர்வில் ரேடியஸும் கான்ஸ்டன்ட், சர்க்குலர் கர்வில் வைடனிங் எக்ஸ்ட்ரா வைடனிங் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அது சர்க்குலர் இல்லாமல் கர்வ் வந்து வேரி ஆகுது. எக்ஸாக்ட் இந்த மாதிரி சர்க்குலராக கர்வ்லாம் நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? ஒரு சில இடத்துல இப்படி ரோடு வந்து இப்படி திரும்பி இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் கர்வில் வந்து என்ன அப்படின்னா வைடனிங் வந்து என்னதுன்னா கான்ஸ்டன்ட்டு, ரேடியஸும் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இன் ஷார்ப் கர்வ் ஷார்ப்பாக இருக்கக்கூடியதில் ஹில்லி ரோடில் இங்கெல்லாம் என்ன அப்படின்னா வைடனிங் சுட் பி ப்ரொவைடட் அட் இன்னர் சைட் ஆஃப் தி கர்வ். ஏன்னா ஷார்ப்பாக இருக்குது, ஹில்லி ரீஜனாக இருக்குது. அப்போ ஹில்லி ரீஜன்லாம் வந்து வைடனிங் வந்து ரேடியஸ் 50 மீட்டருக்கு மேலே போயிட்டுனா கூட என்ன அப்படின்னா 2 சைடு நம்ம இன்னர் அண்ட் அவுட் சைடு கொடுத்தோம், அப்படி கொடுக்காம ஒன்லி இன்னர் சைடு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஹில்லி ரீஜன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதனால் இன்னர் சைடு கொடுத்து இன்னர் சைடே அந்த வெஹிக்கிளை பெண்டு பண்ணி அப்படி டக்குன்னு பெண்டு பண்ணி என்னது டர்ன் பண்ணுற மாதிரி என்னதுன்னா அந்த ப்ரொவிஷனில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதான் எக்ஸ்ட்ரா வைடனிங். எக்ஸ்ட்ரா வைடனிங்கில் பொறுத்த வரைக்கும் கொஷின் கேட்குறாந்தா ஆஃப் ட்ராக்கிங்னா என்னங்கிறது கேட்கலாம். இது பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். கேட் எக்ஸாம்லாம் இது கேட்டிருக்காங்க. சரியா? அது மாதிரி டேரெக்டாக ஃபார்முலா கேட்குறான். NL²/2R ப்ளஸ் V/9.5 √R. ஒன்று கொஷின் இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஃபைண்ட் அவுட் தி சைக்காலஜிக்கல் வைடனிங் அப்படின்னு பார்த்து கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. சைக்காலஜின்னா V/9.5 √R அவ்வளோதான். அப்படி இல்லை ஒன்லி மெக்கானிக்கல் வைடனிங் அப்படின்னு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக பார்க்கணும். எக்ஸ்ட்ரா வைடனிங் கேட்டால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். மெக்கானிக்கல் வைடனிங் பற்றி கேட்டால் இது
சைக்காலஜிக்கல் வைடனிங் பற்றி கேட்டால் இது. சரியா? இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. அதேமாதிரி இன்னொரு கொஷின், இப்படி ஒரு கொஷின் டெக்னிக்கலாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆஃப் ட்ராக் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆஃப் ட்ராக் வெஹிக்கிள் உதாரணத்துக்கு 2ன்னு நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? இப்போது என்ன நடக்கும், 2ன்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு. 2 இல்லைன்னா இன்னும் 0.2ன்னு வச்சுக்கோம். நான் 2ங்கிறது பெரிய வேல்யூ, 0.2ன்னு வச்சுக்கோங்க, 0.2 மீட்டர். சரிங்களா? ஆஃப் ட்ராக்கிங். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் அவுட் தி மெக்கானிக்கல் வைடனிங் ஃபார் 2 லேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 2 இன்டு ஆஃப் ட்ராக்கிங். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், என்னது, n இன்டு L²/2R தானே. L²/2Rங்கிற டேம் தான் ஆஃப் ட்ராக். புரியுதா? அப்போ இப்படி கொஷின் கேட்டுருவாங்க. ஆஃப் ட்ராக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போது ஃபார் 2 லேன், 3 லேன், 4 லேன், 5 லேன், எத்தனை லேனோ அந்த லேனை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இன்னொரு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆஃப் ட்ராக் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆஃப் ட்ராக் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு அதே பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நீங்களேன். ஃபைண்ட் அவுட் தி ரேடியஸ் ஆஃப் தி கர்வ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்னது, ஈக்குவல் பண்ணணும். L²/2R தானே என்னது, L²/2R அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, ஆஃப் ட்ராக். எல்லுங்கிறது தெரியும், 6.1². கரெக்டாக? 6.1². அப்போது 2 அப்படி வச்சிங்க, 6 மொத்தம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 0.2 கீழே கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்னது, ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சைக்காலஜிக்கல் வைடனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக பார்த்து வச்சிங்க, ஒன்லி V/9.5 இன்டு √R. அப்போது ஈஸியாக உங்களுக்கு அடி கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. இப்போ ரேடியஸ் வந்து உதாரணத்துக்கு வந்து 100ன்னு சொல்லிடுவாங்க. 100னா 10ன்னு வந்துடும். அப்போ 9.5 இன்டு என்னது 10ன்னு போட்டால் 95ன்னு வந்துடும். ஸ்பீடும் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 95ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ 95/95 அப்போ என்னது, சைக்காலஜிக்கல் வைடனிங் 1 அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்து ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த சாப்டர். எக்ஸ்ட்ரா வைடனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ட்ராக்கிங் வச்சு மெயினாக கொஷின் கேட்பாங்க. NL²/2R + V/9.5 √R. இங்கே விங்கிறது kmph. சரிங்களா? உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரணும். எக்ஸ்ட்ரா வைடனிங் அப்படின்னா சைக்காலஜிக்கல் வைடனிங்கில் வரக்கூடிய V kmph, எக்ஸ்ட்ரா அப்படின்னாலே kmph அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டர். தேங்க்யூ ஸோ மச்.